ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். பிரதம மந்திரி மக்களுக்கு 6 அடி தூரத்தில் இருக்காங்க. ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்கறாங்க. ஒரு பிரதம மந்திரி மக்களை பார்க்கறாங்க. மக்கள் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க. இதுதானே ஜனநாயகம். ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு 6 அடிக்கு ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்க எல்லாம் பட்டி மாதிரி அடைச்சு உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமா? ஆனால் இவர்கள் பேசுவதெல்லாம் அவங்களுக்கு கூட்டம் வரல, கூட்டத்தை கஷ்டப்பட்டு புடிச்சு அடைச்சு வைக்கிறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது ரோட் ஷோ என்கின்ற வார்த்தை அது கிடையாது. மக்கள் தரிசன யாத்திரை. மக்களை தரிசிப்பதற்காக எங்களுடைய தலைவர்கள் வீதியில வந்து மக்களை சந்தித்து விட்டு செல்கின்றார்கள். இது எப்படி தவறாவுங்க? டிஆர்பி ராஜாவோட அப்பாவே ஒரு சமூக விரோதி, சாராய் விற்கிறவர். சாராய் விற்கிறவங்க சமூக விரோதி தானே. ஒரு சமூக விரோதியினுடைய பையனாக இருந்து கொண்டு டிஆர்பி ராஜா பேசுறாரு. இதான் வந்து நகைச்சுவையினுடைய உச்சபட்சம். ஆனா சமூக விரோதினா தயவு செஞ்சு நீங்க எஃப்ஐஆர் இருக்கிறவங்களை மட்டும் சமூக விரோதி நினைச்சுக்காதீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வெள்ளையும் சொல்லியமா போத்துட்டு சாராய் வித்துட்டு இருக்காங்க, அவங்களும் சமூக விரோதி தானே. எத்தனை பேர்த்த குடிக்க வச்சு எத்தனை பெண்களுடைய தாலி அறுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால ஒரு சமூக விரோதியினுடைய பையனா இன்னைக்கு டிஆர்பி ராஜா சமூக விரோதிகளை பத்தி பேசுறது பெரிய காமெடியா இருக்கு. ஒருவேளை டிஆர்பி ராஜா எங்க அப்பா சாராய விக்கலின்னு சொல்லட்டும். நான் சொல்றேன் எந்த டிஸ்டிலரியில எப்படி விற்கிறாங்க. இதே டிஆர்பி ராஜாவுடைய அப்பா தஞ்சாவூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில புதிதாக ஒரு சாராய ஆலை திறப்பதற்காக அங்க போய் மக்கள் கருத்து கூட்டம் கேட்டு விவசாய பெருமக்கள் வந்து தடியடி நடத்து மண்டை உடைந்து இன்னைக்கு அந்த ஊர்ல கருப்பு நாளாக அது கொண்டாடுறாங்க. வரவே கூடாது. எதற்காக 2014 தஞ்சாவூர்ல டிஆர் பாலு அவங்க தோத்தாங்க? சாராய ஆலை திறந்ததுக்கு தான். எதுக்காக போய் ஸ்ரீபெரும்புதூர்ல தஞ்சம் அடைஞ்சிருக்காரு? அவரை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது. ஸ்ரீபெரும்புதூர் புதிய ஊரு, இங்க வந்து நிம்மதியா இருந்துக்கலாம். அதனால இவர்கள் சமூக விரோதத்தை பத்தி இவங்க பேசுறாங்க. சாராய நடத்தி தினமும் லட்சக்கணக்கான கேஸ் டாஸ்மாக்ல கொடுத்து நூற்றுக்கணக்கான நண்பர்களை கொன்று அவருடைய வீட்டுல பெண்களுடைய தாலியை அறுத்து கொண்டு கேட்டா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வெக்கக்கேடா இல்லையாங்கண்ணே? இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருடைய தந்தை டாஸ்மாக் சாராயால, தந்தையினுடைய சரக்கு டாஸ்மார்க் போது அதை கண்காணிக்கிறது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர். என்ன கொடுமை! இந்த ஜனநாயகத்தில் அவங்க எல்லாம் பேசுவாங்களாமா? நாம அதை கேட்கணும்னு வேற நினைக்கிறோம். மேடம் ஒரு அதை சொல்லுங்க, ஒன்னொரு நான் பதில் சொல்றேன். மோடி என்ன கேரண்டி கொடுப்பார்னா 2024 பிறகு கோபாலபுரத்தினுடைய ஊழல் குடும்பம் எல்லாம் உள்ளே இருக்கும்னு கேரண்டி கொடுப்பார். அது எங்களால கேரண்டி கொடுக்க முடியும். மோடி என்ன கேரண்டி கொடுப்பார்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் மோடி கேரண்டி கொடுப்பாங்க. மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா தமிழ்நாட்டை டாஸ்மார்க்கு டிஆர் பாலுனுடைய சாராய ஆலையிலிருந்து காப்பாற்றுவோம் என்று கேரண்டி கொடுப்பாங்க. மோடி என்ன கேரண்டி கொடுப்பாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சோசியல் மீடியா ஆடு, திராவிட முன்னேற்ற கழகம் சோசியல் மீடியால ஆடு மட்டுமே, சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் இதை திறந்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வர்றாரு, இந்தியாவை காப்பாற்றலாம் வருது இல்லைன்னு. அதுக்கு வந்து 7,39,93,750 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. எந்த கம்பெனில செலவு பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி ஓனர் யாருன்னு பார்த்தா சபரீஷன், 99% ஷேர். இந்த மாதிரி குரோனி கேபிட்டல்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவாங்க. மக நடத்தக்கூடிய கம்பெனியே திரும்ப கொள்ளையடிக்கிற பணத்தை இதே மாதிரி கொண்டு வந்து பண்றது மோடி கேரண்டி கொடுப்பார். மோடி வேற என்ன கேரண்டி கொடுப்பாருன்னா தமிழ்நாட்டில் பிரிவினை பேசக்கூடிய சக்திகளை அடக்குவாருங்கிற கேரண்டி கொடுப்பார். மோடி என்ன கேரண்டி கொடுப்பாருங்கன்னா தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன்னு கேரண்டி கொடுப்பார். மோடி என்ன கேரண்டி கொடுப்பேன் சொல்லிட்டே போலாமே, வேண்டாம் உங்களுக்கு நேரம் இருக்கு, எனக்கும் நேரம் இல்லை. அதனால மோடி இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுப்பார். அதனால ஸ்டாலின் அவர்கள் கனவுல வாழ்ந்துகிட்டு அவருடைய கனவுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பட்டியலின சகோதர சகோதரிகளை 2ஆம் தர குடிமக்களை நடத்தலையா? தமிழ்நாட்டில் எதற்கு இத்தனை பட்டியலின சகோதர சகோதரிகள்? ஒரு தேசிய கொடியை கூட அவங்களால ஏற்ற முடியல. வேங்கவேல் நடந்து எத்தனை நாள் அக்யூஸ்ட் ஏன் பிடிக்கல? தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இரட்டை டம்ளர் முறை இருக்கு? இதுக்கு ஸ்டாலின் கேரண்டி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏன்னா கேரண்டி கொடுத்தால் உப்பு சப்பு இல்லாத கேரண்டின்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் மக்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த தேர்தலில் குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி அனைத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதில் முடிவாக
Madam, I don't say misunderstanding. I would say, madam, it's a carefully constructed narrative. ஒரு பிம்பத்தை அப்படியே கஷ்டப்பட்டு 60 வருஷமா உருவாக்கி இருக்காங்க. பிஜேபி உள்ள வந்துரும், பிஜேபி உள்ள வந்துட்டா இது காணாம போயிடும், பிஜேபி வந்து மேல்தட்டு மக்கள் கட்சி, பிஜேபி வந்து நார்த் இந்தியன் கட்சி, பிஜேபி வந்து இந்த கட்சி அந்த கட்சி. இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பிம்பம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன படம் மாமன்னனா, இந்த பொள்ளாச்சி எடுப்பாரு மாமன்னன். அந்த மாமன்னன் ஒரு படம் எடுப்பாரு. 2 ஊர் இருக்கும், வடக்கு தெற்குன்னு 2 ஊர் இருக்கும். கெட்டவங்க எல்லாம் நார்த் ஊர்ல இருப்பாங்க, நல்லவங்க எல்லாம் சவுத் ஊர்ல இருப்பாங்க. நார்த் ஊருக்கும் சவுத் ஊருக்கும் சண்டை வரும். இந்த மாதிரி தான் இது. ஏன் அரைச்சமாவை மிஷின்ல போட்டு ஓட்டுன்னு ஓட்டி அப்புறம் கெட்டவன் பாத்தீங்கன்னா ஜீன்னு பேசுவாங்க. ஓ ஜியா, அப்ப ஜி பேசினா கெட்டவன். அதாவது ஜீன்னு ஒரு வார்த்தை. அந்த மாமன்னன் படத்தை போய் பாருங்க. ஜி நான் பார்க்கலன்னு, அதோட பெட்டரான வேலை இருக்கு, பார்த்தவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஜி அப்படின்னு கெட்டவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை. அப்பனா அது ஒரு பிம்பத்தை அப்படியே உருவாக்கி ஒரு டைரக்டரை வச்சுக்கிட்டு அப்புறம் வெள்ளத்துக்கு போகும்போது அந்த டைரக்டரை கூட்டு போய் ஷூட்டிங் நடத்தி. This is the problem, madam. It's a carefully constructed narrative. இது சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது. 2024 தேர்தலுக்கு பிறகு இந்த நரேட்டிவ் தமிழகத்தில் இருக்காது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதை பார்த்தோம். தமிழ்நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நடத்துவது ரோட் ஷோ அல்ல, அது மக்களின் தரிசன யாத்திரை என்று குறிப்பிட்டு பேசினார். மேலும் தமிழ்நாட்டிலிருந்து தீய சக்திகளை விரட்ட மோடி கேரண்டி கொடுப்பார் என்று குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். அது மட்டுமின்றி வேங்கை வயல் விவகாரத்தில் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசினார். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.